வணக்கம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40% வந்து இறங்கியிருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. இந்த ஜனவரி மாசம் தான் ஆக்சுவலா 2ஆம் தேதி தான் இது வந்து ஆல் டைம் ஹைய வந்து டச் பண்ணுச்சு. இங்க கிராஃப பாருங்க. கேண்டில் சார்ட்ல 794 வந்து ஜனவரி 2ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இறங்கி கன்டினியூஸா இறங்கி இப்ப வந்து 485ல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 310 வந்து 19 நாள்ல வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது ஏன் இறங்குது? என்னென்ன காரணங்கள்? இது கரெக்ட்டான டைமா நம்ம என்டர் பண்றதுக்கு, புதுசா என்டர் பண்ணலாமா? இப்ப மணப்புரம் மாரி அத வந்து ஒரு 138 போய் அந்த கரெக்ஷன் ஆயி, அதுக்கப்புறம் மேல வந்துச்சா? இல்ல இது கீழ வந்து இன்னும் போறதுக்கு சான்சஸ் இருக்கா? இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு? அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க? இதோட 1 இயர் டார்கெட் பிரைஸ் என்ன? அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இந்தியால இருக்கிற ஆர்கனைஸ்டு ரீட்டெய்லர்ல 3 லார்ஜஸ்ட் ரீட்டெய்லர். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது டைட்டன் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டு. அது லிஸ்ட் ஆகல. ஸோ தேர்ட் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனிலயே வந்து செகண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைட்டன். ஸோ இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 கோடி. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல வந்து 34% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 616% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதாவது வந்து 6 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. நீங்க ரூ. 10,000 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 71,000. ஸோ இவ்ளோ ரிட்டர்ன்ஸ் குடுத்த இந்த கம்பெனி இப்ப ஏன் சடனா வந்து 40% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து இந்த ஜனவரி 1 வீக்ல வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ரூமர்ன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, மோத்திலால் ஆஸ்வால்ன்ற கம்பெனி, அதாவது ஃபண்ட் உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா? மோத்திலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அவங்க வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து பைசா வாங்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மோத்திலால் ஆஸ்வாலும் சரி, கல்யாண் ஜுவல்லர்ஸும் சரி 2 பேருமே இத வந்து மறுத்திருக்காங்க. இது சும்மா ஃபால்ஸ் இது வந்து ரூமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மோத்திலால் ஆஸ்வால் இந்த கம்பெனில எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குயிக்கா நான் காமிக்கிறேன். ஸோ நீங்க இங்க பார்க்கறது மோத்திலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல 25% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ல அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா 13,162 கோடியா இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மோத்திலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட வந்து டாப் ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாருங்க 10% வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதாவது வந்து நீங்க அங்க பார்த்தீங்களா 13,000 கோடி. 13,000 கோடினா 10%னா கிட்டத்தட்ட 1,300 கோடி வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மட்டும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் பார்க்குறீங்க இல்லையா? இதோட அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா 26,421 கோடி. இந்த ஃபண்ட் கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 32% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஒரு 9.64% வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3 குரோர்ஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் குவான்டிட்டி இது. அவ்வளோ ஸ்டாக் குவான்டிட்டி வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கம்பெனி வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 26,000 கோடி இருக்கு இல்லைங்களா? இதுல 9.6%னா உங்களுக்கு யோசிச்சு கிட்டத்தட்ட வந்து 2,500 கோடி. அந்த 2,500 கோடி இதுல அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப்ல ஒரு 1,300 கோடி. ஸோ இது 2ம் சேர்த்து 3,800 கோடி. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கம்பெனில 3,800 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுல இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து பைசா வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. அது வந்து ப்ரூஃப் பண்ணல. ஸோ அதனால நம்ம இத பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பட் வந்து மோத்திலால் ஆஸ்வால் ஆஸ் எ ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2வது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வந்து ஐடி ரெய்டு வந்து நடந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூலாம் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ரூமர் வந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14th வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா, அத கிளாரிஃபை பண்ணியிருக்காரு அந்த கான் கால்ல. அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஐடி ரெய்ட்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 2வது ரீசன். ஸோ இந்த மாரி ஒரு மாரி மார்க்கெட் வந்து ஒரு ரூமர்னால வந்து நல்லா இறங்கியிருக்கு. 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் வந்து ஹைலி ஓவர் வேல்யூடு. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 80ல இருக்கு. ஸோ இதுக்கு இது வொர்த் இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த டேபிள்ல. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 130 கோடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 178 கோடியா இருந்துச்சு. இதுக்கு வந்து ரீசன் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கவர்ன்மெண்ட் வந்து டாக்ஸஸ் கம்மி பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இம்பாக்ட் ஆச்சு. 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோல்டு மேல திருப்பி வந்து இம்போர்ட் டியூட்டி
ஹைக் பண்ண போறாங்க அப்படின்ற வந்து ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா கோல்டு ரீட்டெய்லரும் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்ல கல்யாண் ஜுவல்லர்ஸா இருக்கட்டும், தங்கமயிலா இருக்கட்டும், பிஎன் கார்ட்ஸா இருக்கட்டும், சென்கோ கோல்டா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இறங்கியிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஒரு 9.5% இறங்கியிருக்கு. பிஎன் கார்கில் வந்து 15.5% இறங்கியிருக்கு. சென்கோ கோல்டு வந்து 13% இறங்கியிருக்கு. கோல்டு ரீட்டெயிலர்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் 1 மந்த்ல இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்றாங்க. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கவர்ன்மெண்ட் வந்து கஸ்டம் டியூட்டி போடுவாங்களா அப்படின்றது. ஸோ அப்படி போட்டாங்கன்னா, சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா பிரைஸ் திருப்பி ஏற்கனவே கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. திருப்பி கஸ்டம் டியூட்டி போட்டாங்கன்னா, திருப்பியும் வந்து கோல்டு பிரைஸ் ஏறும். ஸோ அதனால வந்து சேல்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹோல்டிங்ஸ பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர் வந்து ஒரு 62.85% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஃப்ஐஎஸ் வச்சிருக்காங்க நெறைய 16.37%. அப்புறம் எஃப்ஐஎஸ் வச்சிருக்காங்க 13.57. ரீட்டெய்லர் வந்து வெறும் 7.21% தான் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 28 ஸ்கீம் வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் ஒரு 480ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து இம்மீடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 440ல இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னும் கீழ போச்சுன்னா, ஒரு 400 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. அப்பர் சைட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 44% வந்து மேல போய் ஒரு 700ல வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 இயர் டார்கெட் நான் சொல்றேன். ஸோ இவங்களோட Q3 எர்னிங்ஸும் பிளஸ் Q4 எர்னிங்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்து, பிளஸ் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் வெளியில வந்தாங்கன்னா, இது இன்னும் மேல போறதுக்கு 800 அந்த ரேஞ்ச் டச் பண்றதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக் ஓவராலா. இதோட பிஇ வந்து அதிகம் தான். 80ல இருக்கு. டைட்டன் பார்த்தீங்கன்னா 92ல இருக்கு. ஓவராலே கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஇ அதிகமா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜோட கீழ தான் இருக்கு. ஈவன் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து வால்யூம் நெறைய இருக்கு. ஸோ நெறைய பேர் விக்கிறாங்க. அதே மாரி வாங்குறாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இப்பதான் புதுசா என்டர் பண்றோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இத வந்து வாங்குறது நல்லது. ஏன்னா ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு சொன்ன மாரி 3 இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, 6 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஃபியூச்சர்ல இதே ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்னா, அது அவ்வளோலாம் குடுக்காது. அட்லீஸ்ட் வந்து ஒரு டீசென்ட்டா ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஏன்னா கோல்டு பிரைஸஸ் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் போட்டாங்கன்னா, இவங்களோட எர்னிங்ஸ் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே அவங்க கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்காங்க இல்லையா? பழைய பிரைஸ்ல வாங்கி. ஸோ அத விக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ Q4 வந்து நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். என்ன பொறுத்தவரையும் இது ஒரு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நெனைக்கிறேன். ஸோ இவங்க வந்து எந்த பிரைபரி கேஸ்லயும் மத்த இஷ்யூஸ்ல இல்லாம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து மேல போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. நம்ம இந்த மணப்புரம் கேஸ்லயே பார்த்தோம் இல்லையா? அதே மாரி இதுலயும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஏற்கனவே பிஇ அதிகமா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.